சொந்தம் விட்டு போக கூடாதுன்னு நினைப்பாங்க. கரெக்டா சொந்தத்துல கல்யாணம் பண்ணாங்கனாலே பஞ்சாயத்து. ஸோ தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வந்து இவங்க ஏதாவது நம்ம அடிமைத்தனமா போய் வேலை பார்க்கறது அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் காதல் திருமணம்ன்றத புதுசா கொண்டு வந்து ஒரு பெரிய குடும்பத்தினுடைய கர்மாக்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிற மாதிரி அந்த டைம்ல தான் எல்லா சந்தோஷமும் அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை, அதுவும் இந்த ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய. எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு வருமானம்ன்றதை இவங்க பாத்துருவாங்க அப்படிங்கறத பொதுவா. நமக்கு புதன் கெட்டு போய் சனி கெட்டு போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறதையும் அழிச்சிட்டு போறக்கூடிய நிலைமை. அந்த குடும்பத்துல வந்து பார்த்தோம்னா கலப்பு திருமணங்கள் நடக்குது. காதல் தோல்வியை சந்திக்காத இந்த இடத்துல மிதனத்துல நிம்மதியா இருக்காங்களா அப்படின்னாலுமே அதுவுமே ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கக்கூடிய தன்மையை நிறைய பார்க்க முடியும். நேயர்களுக்கு அபியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஒரு பதிவு நமக்காக கொடுக்கறதுக்கு காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசி கட்டங்கள்ல தனிச்ச சனி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்கும்? முன்னாடி சனி பகவான்னா யாரு அப்படின்னா ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். பொதுவாக வந்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பார்த்து பயப்படக்கூடிய பிளானட்டாவே நம்ம சனி பகவானை பார்த்துருவோம். ஐயோ சனி கரெக்டாக வந்து சனி பயிற்சி ஆயிடுச்சு, சனி வரப்போகுது அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஸோ சனியை பார்த்து பயப்படணும்னு அவசியமே கிடையாது. இருக்கிறதுலே வந்து பெஸ்டான பிளானட்ன்றது எதுனா சனி பகவான் தான். கொடுக்குற யாருனாலும் தடுக்க முடியாதுன்ற அளவுக்கு ரொம்ப வந்து சூப்பரா துரிதமான ஆள். என்னன்னா அவருக்கு தண்டனை உண்டு அப்படிங்கறத பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். கரெக்டா இருக்கணும், நியாயமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆளு. சோம்பேத்தனப்பட்டா இவருக்கு பிடிக்காது. எப்பயுமே சுறுசுறுப்பா இயங்கிக்கிட்டே இருக்கீங்களா, உங்க வேலையை நீங்க கரெக்டா செய்யுங்க, உங்களுக்கான ஆதாயத்தை அள்ளி கொடுத்துட்டே இருப்பாருன்ற மாதிரி நம்ம சனி பகவானை பார்க்கலாம். ஸோ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வந்து சும்மா எல்லா விஷயத்துக்கும் பயந்துட்டு இந்த சனி ஆயிடுச்சு, கண்டக சனி, ஜென்ம சனி, விரைய சனி, ஏழரை சனி, அஷ்டாதம சனி, இதை நிறைய சொல்றாங்க இல்லையா, அத்தனையும் பார்த்து நம்ம பயப்படணும் அவசியமே கிடையாது. சனி பகவான் கொடுக்கக்கூடிய பொருள்கள் அப்படின்றது அவ்வளவு சீக்கிரம் வந்து அழிக்கக்கூடிய பொருளா இருக்க முடியாது. அந்த டைம்ல நம்ம வாங்கக்கூடிய சொத்துக்கள் எதுவுமே அழியாது. ஸோ நல்ல அனுபவங்களை வந்து வாழ்க்கை பாடங்களை கொடுக்கக்கூடியவர் தான் நமக்கு சனி பகவான். ரொம்ப பெஸ்டா இருந்துட்டாரு அப்படின்னா அவரை மாதிரி நம்ம வந்து தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய ஆள் யாருமே இருக்க முடியாது. ஸோ அது வந்து நம்மளோட ஜாதக ரீதியா பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் அதுல தெரிய வரும்பா. முதலாவது ராசியாக மேஷம். மேஷ ராசியில வந்து தனிச்ச சனி நின்னாருன்னா அவங்களோட வாழ்க்கை பலன்கள் என்ன மாதிரி இருக்கும்? சனி பகவான் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துல தான் நீச்சம் ஆகக்கூடிய ஒரு சனியா இருக்காரு. நீச்ச சனி என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு இனம் புரியாத கவலை, பயம் அப்படின்றது இருக்கும். எப்பவுமே வந்து ஒரு துணிச்சலா செயல்படக்கூடிய ஆள் இந்த இடத்துல வந்து மந்தத்தன்மை அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய நிலை இருக்கும். அவங்களோட பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். பொதுவாகவே வந்து பூர்வீகம்ன்றது நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கு. இப்ப நோய்களா இருக்கட்டும், அவங்க சார்ந்த சொத்துக்களா இருக்கட்டும், எப்படி நம்ம தாத்தா சொத்து நம்ம அனுபவிக்கணும்னு ஒரு கொடுப்பனை இருக்கு இல்லையா, அது மாதிரி அவங்களோட வேலைகள், தாத்தா பண்ண வேலை, அப்பா பண்ண வேலை, அடுத்தடுத்து பரம்பரை சார்ந்த விஷயங்களா கொண்டு வராங்க அப்படிங்கிறப்போ இதுல இவங்களுக்கு ஸ்ட்ரகிள், போராட்டம் இருக்க மாதிரியான அமைப்பு இருக்கும். சனி அங்க இருக்கும்போது அந்த குடும்பத்தினுடைய கர்மாக்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும். ஸோ இவங்களுக்குலாம் கால் வலி, நரம்பு பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கிறதுக்கான கொடுப்பனை இருக்கு. ஸோ தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வந்து இவங்க ஏதாவது நம்ம அடிமைத்தனமா போய் வேலை பார்க்கறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. பட் ஆனா அதை செய்யறதுக்கு முயற்சி எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள், போராட்டம் இருக்கிறத பார்க்க முடியுது. மோஸ்ட் ஆஃப் மேஷத்துல சனி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா சொந்தம் விட்டு போக கூடாதுன்னு நினைப்பாங்க. கரெக்டா சொந்தத்துல கல்யாணம் பண்ணாங்கனாலே பஞ்சாயத்து. அப்பதான் அந்த குடும்பமே பிரியும். தாமத திருமணம் ரொம்ப சிறப்பு. எப்பவே சனி பகவான் வந்தது அப்படின்னாலே மந்தக்காரகன், தடை தாமதம் அப்படிங்கறத கொடுக்கும், அனுபவத்தை கொடுக்கும். ஸோ திருமண வாழ்க்கை, அது காதல் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாரம்பரிய குடும்பமா இருந்தது அப்படின்னா அங்கதான் காதல் திருமணம்ன்றத புதுசா கொண்டு வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்தை கொண்டு வரும். ஆனா அந்த வாழ்க்கையில அவங்க நிம்மதியா இருக்காங்களா அப்படின்னாலுமே அதுவுமே ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கக்கூடிய தன்மையை நிறைய பார்க்க முடியும். இப்போ மேஷத்துல சனி இருக்கும் போது அவங்க செய்யக்கூடாத தவறுகள் இதெல்லாம் தவிர்த்துக்கலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? பொதுவாகவே இவங்களை பொறுத்த வரைக்கும் நியாயமா, நேர்மையா நடக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய விதி. சூரியன் வந்து உச்சமாகறாரு. மோஸ்ட் ஆஃப் அரசுக்கு புறமான விஷயங்கள் ஏதாவது செய்யறாங்க அப்படின்னா நிச்சயமா மாட்டிப்பாங்க. பொதுவாக குழந்தைக்காரகன்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், தடை இருக்கும். அப்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவசரமா முடிவுகள் எடுக்காம கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். அவங்க குடும்பத்துல என்ன மாதிரி ஜெனட்டிக்கான விஷயங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணி போனாங்கன்னா பெட்டரா இருக்கும். நல்ல தசாபுத்தி காலங்கள் வந்துச்சு அப்படின்னா அதை பத்தி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் அந்த மாதிரி இருக்கா? சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பழமை வாய்ந்த ஆளுன்னு சொல்லியிருக்கோம். வீட்டுல இருக்கவங்க பெரியவங்களுக்கு முதல்ல மதிப்பு மரியாதை கொடுக்கணும். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது விட்டு போயிருந்தா அதை எடுத்துட்டு போய் தொடரணும் அப்படிங்கிற நிலை வேணும். வயசானவங்க வீட்டுல இருப்பாங்க, ரொம்ப ஊனமாயிட்டு ஏதாவது முடியாம இருந்து இறந்திருப்பாங்க, அவங்கள நினைச்சு கரெக்டா பித்திருக்கள் வழிபாடுன்றது மாதிரி அமாவாசைக்கெல்லாம் நம்ம எப்படி போய் பித்திருக்காக பண்றோம் இல்லையா, பிண்டம் வச்சு, அந்த மாதிரியான முறைகள் ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது. வருஷத்துக்கு ஒரு நாங்க பண்றோம், என்னால முடிஞ்ச பரிகாரம் நான் ஏதாவது பண்ணி என் லைஃப் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா வயதான பெரியவங்களை பாக்குறாங்கன்னா அவங்களால முடிஞ்ச ஒரு உதவிகளை செஞ்சுட்டு வரும்போது வாழ்க்கை நல்லா இருக்கும். அடுத்ததா ரிஷபத்துல தனிச்ச சனினா அவங்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்கும்? ரிஷபத்துல சனி இருக்கு அப்படின்னா பொதுவாகவே வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம் பார்க்கும். பொருளாதாரம் அப்படின்றது எல்லாருக்கும் முக்கியம், ஜீவனம் இல்லையா. பெரிய முதலீடுகளை போட்டு வருமானம் பார்த்துடலாம். விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குறது, விற்கிறது, இந்த மாதிரியான தொழில் சார்ந்த விஷயங்கள் இவங்க செய்யறதுக்கான
கொடுப்பனைன்றது பொதுவாகவே உண்டு. வரப்போற மனைவி வந்து நமக்கு வேலை செய்யக்கூடிய மனைவியா இருப்பாங்க, வருமானம் பார்த்து கொடுக்கக்கூடிய மனைவியா இருப்பாங்க, கடல் கடந்து பயணம் பண்ணக்கூடிய நிலைகள் இருக்கலாம். இவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்துக்காக வெளியூர் வெளிநாடு அப்படிங்கிற ஒரு நிலைக்காக போயிட்டு வர மாதிரி இருக்கும். அலைச்சல் திருச்சல் இல்லாம இவங்களுடைய வேலை அப்படிங்கிறது இருக்காது. கண்டிப்பா எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு வருமானம்ன்றதை இவங்க பாத்துருவாங்க அப்படிங்கறத பொதுவா ரிஷபத்துல இருக்கக்கூடிய சனி குறிக்குது. இந்த திருமண வாழ்க்கைன்னு வரும்போது சனி சுக்கிரன் சேர்க்கை வேலை செய்யற இடத்துல வந்து லவ் வர்றதா இருக்கட்டும், திருமணம் வரைக்கும் அதை கொண்டு போய் பேசி முடிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கும். கண்டிப்பா அம்மாவினுடைய தலையிடுதல் அப்படிங்கிறது இந்த குடும்பத்துல பார்க்க முடியும். பொதுவாவே வந்து இந்த ஷேர் மார்க்கெட், பெரிய பெரிய பணம் முதலீடு, எங்கெல்லாம் பணம் புழங்குது மொத்தமா போட்டு மொத்தமா எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு அதீத ஆசை, பேராசையும் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிஷபத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கூட இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. இந்த பேராசை வெற்றியா முடியுமா? நிச்சயமா. அது என்னன்னா, நமக்கான கிரகங்கள் நல்லா இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ராகு கேதுனுடைய தொடர்பு, தசாபுத்திகள் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா டெஃபினட்டா பிரச்சனை சந்திக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. சனி பகவான் யாருக்கு ரொம்ப நல்லது செய்வார் அப்படின்னா துலாத்துக்கும் ரிஷபத்துக்கும் அள்ளி தூக்கி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. பொதுவாவே மற்ற கிரகங்களுடைய பிரச்சனைகள் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா இவங்களுக்கு அந்த தசாபுத்தி காலம் வரும்போது பயங்கரமா பீக் இருக்கல ஹைலைட்டா போய் உட்காருவாங்க. சனி பகவான் வந்து உங்களுக்கு ஆரம்ப காலங்களில் வந்தாலும் கஷ்டம், இளந்த வயதுல வந்தாலும் கஷ்டம், ஒரு நடுத்தர வயதுல வருது பாத்தீங்களா, அந்த டைம்ல வரும்போது இவங்க தொழில் ரீதியான அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்களா, ஸோ திடீர்னு அடிச்சுதுரா ஜாக்பாட் அப்படின்ற மாதிரி அந்த டைம்ல தான் எல்லா சந்தோஷமா அனுபவிக்கக்கூடிய கொடுப்பன. அதுவும் இந்த ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய தன்மை உண்டு. இவங்களுக்கு அதிகமா நோய் வியாதிகள் அது மாதிரி எந்த மாதிரி விஷயத்துல தாக்கும்? சனி சுக்கிரன் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு இரைப்பை சார்ந்த விஷயங்கள், அந்த காற்றுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த ஆக்சிஜனே கொடுக்கறது வந்து சனி பகவான் தான். ஸோ நம்மளுக்கு வந்து மூச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் அதே மாதிரி கிட்னி ரிலேட்டடான விஷயங்கள்ல சுகர் அதீதமா அவங்க வீட்டில் குடும்பத்தில் தாயாருக்கோ அல்லது உறவுக்காரவங்க நம்மளோட தாத்தா பாட்டிக்கா இருக்காது ஜெனட்டிக்ல சுகர் பிரச்சனை, உடல் ரீதியான விஷயங்கள்ல இந்த மாதிரி பிளட் ரிலேட்டடாக பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல ரொம்ப ப்ரிகாஷனா முன்னாடியே டெஸ்ட் எடுத்து கரெக்டாக பார்த்துக்கணும். சனி பகவான் இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணி அது இது பண்ணலாம்? குடும்பத்திலே கண்டிப்பா பெண் தெய்வத்தினுடைய சாபம் இருக்குன்னே பொதுவாகவே சொல்லுவாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான்றப்ப அந்த முன்னோர்கள் அந்த வீட்டில் பிறந்து வளர்ந்து திருமணமாகாம இறந்த பிள்ளைங்க இந்த மாதிரி இருந்திருப்பாங்க, ஆல்ரெடி சுமங்கலியா இருந்தவங்க, வெள்ளிக்கிழமையில இருந்தவங்க, இவங்களெல்லாம் வந்து தெய்வமா வச்சு கும்பிடணும் அப்படிங்கறது எடுத்துக்கலாம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா தங்கம் தானம் பண்றது இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு முடியாத ஒரு காரியம். திருமணம் ஆகாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு இவங்களால முடிஞ்ச திருமணத்துக்கான உதவிகளா வந்து இவங்க செய்யறாங்க அப்படின்னா இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் இவங்களுக்கு விரயமா இருந்தா கூட அதை பாசிட்டிவா மாத்தி கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. செய்யக்கூடாத விஷயங்கள் ஏதாவது இருக்கா ரிஷபத்தை? எப்பவுமே தான்ற அந்த எண்ணம் மட்டுமே சனி பகவானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இவங்க வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம், சந்திரன் உச்சம், அப்ப அது எப்ப மதி மங்குனே தெரியாது. தான்ற எண்ணம் இல்லாம என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் நான் வந்து இங்க ஒருத்தர் என்னை கவனிச்சுட்டே இருக்காரு, நான் அடங்கி போகணும், தேவையில்லாத ஒரு எண்ணச்சந்தை நமக்கு இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு போனாங்கனால இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். மிதுன ராசிக்காரர்களோட கட்டத்துல வந்து தனிச்ச சனி இருந்தாருன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார்? சனி இங்க வரும்போது பார்த்தோம் அப்படின்னா புதன் அப்படிங்கிறது புத்திசாலித்தனமான ஆட்கள், எல்லாத்தையும் தன்னுடைய அறிவாற்றலாம் வந்து வேலையா பார்க்கக்கூடிய தன்மை. ஸோ எந்த அளவுக்கு நாலேஜை முதலீடா வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்தது. இவங்கெல்லாம் பணம் போட்டு பணம் எடுக்கிறதுன்றதை விட அவங்களுடைய ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிட்டு அதன் மூலமா வருமானம் பார்க்கறது. நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பணியா இருக்கட்டும், எழுத்து தொடர்பான விஷயங்களா இருக்கட்டும், இதன் மூலமாக ஒரு வருமானம் பார்க்கறது. சனி இங்க வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது சார்ந்த பணி தான் உங்களுக்கு பிடிக்கும், எழுத்துத்துறை சம்பந்தப்பட்டது, பாடுறவங்கள மைக்க பிடிக்காம நம்மளால காலம் போவே போகாது அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைகள் உண்டு. பொதுவாகவே வந்து இந்த புதன் சனியை பொறுத்த வரைக்கும் நரம்பு தொடர்பான விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்குப்பா. கம்யூனிகேஷன், இப்ப நம்ம ஒண்ணு பேசுறோம் அப்படிங்கிறப்போ அந்த வார்த்தைகள் சரியா இருக்கும்ல. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சனி கூட புதன் வந்து கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னா இந்த நிறைய பேருக்கு படிப்பு தடைப்படும், படிக்கும் போதே வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா படிப்பாங்க அதே சமயத்துல வேலையும் பார்ப்பாங்க, ரெண்டு வேலையும் பண்ணுவாங்க பாத்தீங்களா. இதெல்லாம் என்னன்னா சனி புதன் நல்ல நிலையில இருந்தா, கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. பூர்வீக சொத்து, எங்க தாத்தா முப்பாட்டா சேர்த்த சொத்து கூட சரி கரெக்டா இந்த டைம் ஆஃப் சனி தசை நமக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல காலமா இருக்கு, புதனும் நல்ல வலுவா இருக்காரு அப்படின்னா அந்த டாக்குமெண்டேஷன் ஃபுல்லா நமக்கு ஒரு ஆளுக்கே பதிவாகும். நம்ம அப்பா அனுபவிச்சிருக்க முடியாது, அதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் அனுபவிச்சிருக்க முடியாது, நமக்கு நல்லதா முடியக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே வந்து சனி பகவான் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு முடிவினுடைய அடுத்த கட்டம் தான் இன்னொரு தொடர்ச்சி, பரம்பரை சார்ந்த விஷயங்கள். இதுல எடுத்துட்டோம் அப்படின்னா பூர்வீகத்துல என்ன மாதிரி தொழில்கள் பண்றாங்க அதுக்கான ஐடியாலஜி. இதே வந்து நமக்கு புதன் கெட்டு போய் சனி கெட்டு போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறதையும் அழிச்சிட்டு போறக்கூடிய நிலைமையில பிள்ளை அமையும். பிரச்சனை வந்தாலே சொல்யூஷன் கிடைக்கும். இந்த டைம்ல தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் உள்ள வரும். அப்போ சொல்யூஷனுக்கான நிலை கிடைக்க போகுதுங்கிறது நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கணும். உடம்புல வந்து பார்த்தோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு சத்துக்கள் குறைபாடு, ஸ்கின் தொந்தரவா இருக்கட்டும், கை கால் அடிக்கடி அடிப்படுறது, இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும், நல்லா இருக்காரு சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்டேட்டஸ்ல வந்து மிதனத்துல உட்காந்துருக்கும் போது நல்ல தசாமத்தி காலம் நடக்குது, நான் சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, ஒரு சைனை போட்டு கொடுத்துட்டே இருப்பான். இல்லைன்னா ஒரு 15 வாட்டியாவது நம்ம அலையணும். ஸோ அலைச்சல் திருச்சல் தான் ஒரு விஷயம் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரியான டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் சனி பகவான் வந்து உங்களுக்கு மிதனத்துல இருக்கும்போது இதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்றதை பொறுத்து நம்ம ஜாதக ரீதியாக தசாபதி காலம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் சைன்,
இல்லை அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இப்போ மிதுன ராசிக்காரங்களோட மேரேஜ் லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கும்? மிதுனத்துல வந்து சனி பகவான் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, அக்கா பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோங்க. சொந்தம் விட்டு போகக்கூடாது. சொத்துக்கள் வெளியில போயிடக்கூடாது. கை மாறிடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு ஆசைப்படுவாங்க. சொந்தத்துல திருமணம் பண்ணும்போது இந்த குழந்தைகள் பிறக்கிறதுல பிரச்சனைகள் நிறைய பார்க்க முடியுது. இதுல சனி இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை வந்து கம்யூனிகேஷன் இல்லாம நிறைய பார்த்தோம் அப்படின்னா ஆட்டிசம் சைல்டு அந்த மாதிரியான ஒரு குறையுள்ள குழந்தைகள் பிறக்கிறது நிறைய பார்க்க முடியுது. நிறைய சிந்தனையான ஆளா இருப்பாங்க. அவ்வளோ ஒரு தெளிவான ஆளா இருப்பாங்க. நோ சொல்ல முடியாதுன்ற ஒரே காரணம். அவங்களுக்குலாம் காதல் அப்படிங்கிறது ஈஸியா கனெக்ட் ஆகும். ஸோ இது நல்ல நிலையில இருந்துச்சு அப்படின்னா, அவங்க பிடிச்ச வாழ்க்கையை அழகா எடுத்து வேற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. குடும்பத்திலயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பெண் சாபம்லாம் இருக்கும். அந்த குடும்பத்துல வந்து பார்த்தோம்னா கலப்பு திருமணங்கள் நடக்குது. காதல் தோல்வியை சந்திக்காத இந்த இடத்துல மிதுனத்துல இருக்கக்கூடிய சனி கிடையாது. ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கோட திருமணம் பண்ணி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். நுண்ணிய நரம்புகள்னு சொல்லுவோம் இல்லையா, ஆமா. அந்த மாதிரி நரம்புல வந்து இவங்களுக்கு தேவையான ரத்த ஓட்டங்கள்ல பிரச்சனைகள் இருக்கலாம். இதை நம்ம பயமுறுத்துறதுக்காக சொல்லல. ஸோ பொதுவாகவே இந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் விழிப்புணர்வா இருங்க. இவங்களுக்கான பரிகாரம் என்னவா இருக்கும்? புதன் எடுத்துட்டோம்னா படிப்புக்கான விஷயமா நம்ம சொல்லுவோம். ஸோ படிக்கிற குழந்தைங்களுக்கு இவங்க ரொம்ப உதவி பண்ணும். ஒரு புக்கு நோட்டு வாங்க கூட முடியாம கஷ்டப்படுறேன், நான் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்படுறேன், எனக்கு படிப்பு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம். நான் படிக்கிறதுக்கு அந்த டைம்ல அவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இவங்க அதை மைண்ட்ல வச்சு அவங்க சப்போர்ட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு உதவி பண்ணாங்கன்னா நிச்சயமா இவங்களோட வாழ்க்கையில ஏற்றம்ன்றதை சந்திச்சே தீருவாங்க. அதுல எதுவும் மாற்றமே இல்லை. எல்லா ராசிக்காரங்களுக்குமே நான் சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, காக்கைக்கு உணவு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு எல்லா ராசிக்காரங்களுமே எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. பர்டிகுலரா இவங்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் தாயார் வழிபாடு அப்படிங்கிறதும் இவங்க எடுத்துட்டே வந்தாங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கியத்துல வந்து எந்த தடை இல்லாம ஒரு பிரச்சனை இல்லாம ஸ்மூத்தா கொண்டு போகக்கூடிய தன்மை இருக்கும். எந்த அளவுக்கு தான்ற எண்ணம் இல்லாம அகந்தை இல்லாம இருக்கணும்ன்றத சரிபகவான் பார்த்துட்டே இருப்பாரு. என்னதான் நான் அறிவான ஆளு அப்படின்னாலும் அதை கொடுத்த இறைவன் தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம மேலோக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் மாட்டாது.